சஹாபாக்களின் வரலாறுகள். சஹாபாக்களின் சகிப்புத்தன்மை. ஆருயிர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அன்பு சஹாபாக்களும் தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக ஏராளமான துன்பங்களையும் சிரமங்களையும் சகித்துக் கொண்டனர். அத்தகைய துன்பங்களையும் சிரமங்களையும் நாம் சகித்துக் கொள்வது ஒரு பிறமிற்கு அதை எண்ணி பார்ப்பது கூட நம் போன்ற தகுதியற்றோருக்கு சிரமமாக இருக்கிறது. சரித்திர நூல்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏராளமாக நிரம்பி இருக்கின்றன. அவற்றின்படி நாம் செயல்படுவது ஒரு பிறமிற்கு அவற்றை அறிந்து கொள்வதற்கு கூட நாம் இன்று சிரமம் எடுத்துக் கொள்வதில்லை. இந்த முதல் பகுதியில் உதாரணத்துக்காக சில சம்பவங்கள் கூறப்பட்டுள்ளன. முதன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தின் மூலம் அதனை ஆரம்பிக்கிறேன். ஏனெனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுவது பரக்கத்திற்கு காரணமாகும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரம் சென்ற சம்பவம். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் பெற்று 9 ஆண்டுகள் வரை மக்கா நகரிலேயே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து சமுதாயத்தினர் நேர்வழியும் சீர்திருத்தம் பெற முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். எனினும் முஸ்லிமாகிவிட்ட ஒரு சிறிய கூட்டத்தினரும் முஸ்லிமாகவே இருந்த ஒரு சிலரும் அன்னலாருக்கு உதவியாக இருந்து வந்தனர். மக்கா காஃபிர்கள் பெரும்பாலானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் சஹாபாக்களுக்கும் பலவிதமான துன்பங்களை விளைவித்து வந்தனர். பரிகாசம் செய்தனர். எவ்வளவு துன்பங்களை தர முடியுமோ அவ்வளவு சலிக்காமல் செய்தனர். முஸ்லிமாகாமலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி புரிந்து வந்த நல்ல